சென்னையில் 208 கோடி ரூபாய் செலவில் 120 மின்சார பஸ்களை கடந்த 30ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். பிராட்வே கிளாம்பாக்கம், வள்ளலார் நகர் செங்குன்றம், பெரம்பூர் மணலி உட்பட 11 வழித்தடங்களில் 120 மின்சார பஸ்கள் இயக்கப்படுகின்றன. பஸ் சார்ஜ் செய்வதற்கான கட்டமைப்பு வியாசர்பாடி டெப்போவில் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 32 சார்ஜ் பாயிண்டுகள் உள்ளன. மின்சார பஸ் துவங்கிய முதல் நாள் முதல் தினமும் 3 பஸ்கள் வரை ஆங்காங்கே பிரேக் டவுன் ஆகி நின்றன. இந்நிலையில் தற்போது பேட்டரி வெடிக்கும் சம்பவம் நடந்திருப்பது பீதியை கிளப்பியுள்ளது. வியாசர்பாடி டெப்போவில் மின்சார பஸ்களுக்கு சார்ஜ் ஏற்றும் பணியில் கோவையைச் சேர்ந்த பரத்குணா, மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஷியாம் ஈடுபட்டிருந்தனர். மின்சார பேருந்தின் பேட்டரியை கழற்றி பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக பேட்டரியின் மல்டிமீட்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதில் பரத்குணா, ஷியாம் ஆகியோரின் இடது வலது கை கருகியது. அருகில் இருந்த ஊழியர்கள் அவர்களை மீட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர்.